Hi friends, welcome back to Nagas Kitchen. இன்னைக்கு நம்ம நாகாஸ் கிச்சன்ல உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறது வீக்லி ஒன்ஸ் நான் என்னுடைய ஹேருக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஹேர் பேக் வீடியோ தாங்க. இந்த ஹேர் பேக் பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நான் அப்ளை பண்றேன். என்னோட ஹேர் growth நல்லா இருக்கு, ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆயிருக்குங்க. இந்த ஹேர் பேக் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளவு நேரம் அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் வீடியோல போட்டிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்மளோட சேனல்ல இன்னைக்கு இந்த ஹேர் பேக் வீடியோ பார்க்க போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறந்துடாம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் டச் பண்ணிடுங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த ஹேர் பேக் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் நான் எடுத்துக்கிட்டேங்க, மீடியம் சைஸ். பெரிய வெங்காயம் பாத்தீங்கன்னா நம்ம ஹேர் வந்து நல்ல growth ஆகும். அது போக நம்மளுடைய தலையில உள்ள டேண்ட்ரஃப் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். டேண்ட்ரஃப் வராம இருக்கிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் கர்டு எடுத்திருக்கேன். கர்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய முடியை வந்து நல்ல கருமையாகும். ஸோ அதனால இன்னைக்கு வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் கர்டு எடுத்திருக்கேன். இது வந்து புளிச்ச கர்டா இருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. அடுத்ததா 2 முட்டையினுடைய வெள்ளை கரு மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஸோ யூஸ்வலாவே வந்து முட்டை பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேரை வந்து நல்ல growth பண்ண ஹெல்ப் ஆகணும். ஹேர் ரூட் எல்லாத்தையுமே வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ அதனால எக் ஒயிட்டும் நான் எடுத்திருக்கேன். அடுத்ததான் வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கருவேப்பிலை வந்து யூஸ்வலாவே வந்து அதுல அயன் கண்டென்ட் நிறைய இருக்குது அப்படின்றதுனால கருவேப்பிலை வந்து சேர்த்துட்டு நம்ம ரூட்ல வந்து நல்லா அப்ளை பண்றதுனால முடி வந்து நல்ல கருமையா வளரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் பச்சை பயிர் எடுத்து முதல் நாள் நைட்டே நான் வந்து ஊற போட்டு எடுத்துட்டேங்க. வெந்தயம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாடி ஹீட் ரெடியூஸ் பண்ணும், ஹேர் growth ஆகும். அது போக டேண்ட்ரஃப் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிடும். பச்சை பயிர் வந்து நம்மளுடைய முடி எல்லாத்தையுமே வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். எவ்வளவு சுருட்ட முடியா இருந்தாலும் நீங்க வந்து இதை கண்டினியூஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹேர் ஸ்ட்ரைட்டன் ஆயிடும் நல்லாவே. இதுக்காக நம்ம தனியா பார்லர் போயிட்டு ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணணும்ன்றது தேவை கிடையாது. இப்ப இது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்டா எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, நமக்கு இந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹேர் பேக் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஒரு ஆளுக்கு உள்ள குவான்டிட்டி நான் சொல்லிருக்கேன். என்னோட ஹேருக்கு மட்டும் நான் அப்ளை பண்றதுனால இந்த குவான்டிட்டி எடுத்திருக்கேன் நானு. இது வந்து 2 பேருக்கு நீங்க அப்ளை பண்ணா அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் பேக் பாத்தீங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க ஒரு ½ an hour மட்டும் தலையில அப்ளை பண்ணிக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க போதும். அதுவே நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இல்ல, கோல்ட் எல்லாம் இல்ல, எனக்கு செட் ஆகும் அப்படின்றவங்க வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கலாம். அது போக நல்ல ஒரு 1 hour நான் வந்து இந்த பேக்கை தலையில போட்டு நல்லா ஊற வச்சு சேக்காவோ ஷாம்போ எதுவுமே போடாம அலசி பாருங்க. சூப்பரா இருக்குங்க ரிசல்ட். அது போக ஒரு 3 நாளுக்கு இந்த பேக் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுடைய முடி வந்து நல்ல வாசமா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்களோட ஷேர் பண்ணிட்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படியே மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.